ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து புடலங்காயோட நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம புடலங்காயில் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து புடலங்காயில் என்னென்ன சத்து இருக்குன்னு பார்த்துக்கலாம். வைட்டமின் இருக்குது, கார்போட்டின் இருக்குது. இதெல்லாம் வந்து அதிக அளவு இருக்கிறதுனால நம்ம முடிக்கும் சருமத்துக்கும் இது வந்து ஆரோக்கியத்தை தருது. தலையில் உள்ள பொடுகு இதெல்லாம் வந்து சரியாகிடும். அப்புறமேட்டுக்கு இதில் பார்த்தீங்கன்னா குடல் புண்ணு, தொண்டை புண்ணு இதெல்லாம் வந்து புடலங்காய் வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து ஆற வைக்குது. அந்த புண்ணெல்லாம் புடலங்காயில் நீர் சத்து அதிகமாக இருக்கிறனால உடலில் உள்ள உப்பு நீர் வந்து வியர்வையாக அப்புறம் வந்துட்டு நம்ம யூரின் போகிறதுக்கு மூலிமா வந்து எல்லாம் வெளியேற்றுது. அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா புடலங்காயோட இலை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம குடல் பிரச்சனையெல்லாம் வந்து சரி செய்கிறது. நம்மளுக்கு வந்துட்டு இதயத்தில் வந்து பிரச்சனை இருந்துச்சுன்னா புடலங்காயோட இலை இருக்குல்ல, அது வந்து சாராக எடுத்து 2 ஸ்பூன் வந்து வெறும் வயிற்றுல 48 நாள் சாப்பிட்டு வந்துட்டிங்கன்னா இதய நோய் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு சரியாயிடும். புடலங்காயில் வந்து வைட்டமின் ஏ, பி மற்றும் சி, அதோட வந்து கால்சியம், மக்னீசியம், பாஸ்பரஸ், கார்போ ஹைட்ரோ மினரல், இரும்பு சத்து, கால்சியம், மக்னீசியம், அயோடின், பொட்டாசியம், இந்த மாதிரி நிறையா வந்து சத்து அதில் இருக்குது. புடலங்காயை வந்து நீங்கள் பச்சை பயிர் கூட சேர்த்து கூட்டாக செஞ்சு 12 நாட்களுக்கு வந்து சாப்பிட்டு வந்துட்டு மறுபடியும் வந்து ஒரு மண்டலம், அதாவது 48 நாள் வந்து மறுபடியும் விட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் மூளை வந்து சீக்கிரமாக கருகி விழுந்துடும். அப்புறம் நம்மளுக்கு வந்து மலச்சிக்கல் வந்து பிரச்சனை அதிகமாக இருந்தால் டெய்லி வந்து புடலங்காயை வந்து கூட்டு மாதிரியோ இல்லை பொரியல் மாதிரியோ செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமாக வந்து உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வந்து சரியாயிடும். அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல சூடு அதிகமான மஞ்சக்காமலை வரும். அது வந்து சரியாகிறதுக்கு வந்து புடலங்காய் கொடி இருக்குல்ல, அந்த இலை வந்து கைப்பிடி அளவு எடுத்துட்டிங்க 300 மில்லி தண்ணீரை வந்து கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணி வந்து வடிகட்டி நம்ம குடிச்சிட்டு 3 வேளைக்கும் குடிச்சிட்டு வந்தோம்னா மஞ்சக்காமலை சீக்கிரமாக வந்து கட்டுப்படும். அப்புறம் வந்து வெயிட் லாஸ் பண்ணுற எல்லாருக்கும் புடலங்காய் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா புடலங்காய் வந்து தண்ணி காய், அது வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் உடம்புல வந்து தண்ணி அதிகமாக யூரின் அந்த மாதிரி வெளியே போயிட்டு உங்கள் உடம்பு வந்து கொஞ்சம் நல்லா குறைச்சி வச்சுருக்கும். இதே பிரச்சனை இருக்கவங்களுக்கு வந்துட்டு புடலங்காயை வந்து சாறு எடுத்து டெய்லி வந்து 2 தேக்கரண்டி அது மாதிரி 48 நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இதய நோய் வந்து சீக்கிரமாக சரியாகும். அதிகமாக இந்த வயிற்றால அந்த மாதிரி ஓடுறவங்களுக்கு வந்து புடலங்காய் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக சரியாயிடும். புடலங்காய் வந்து நல்லா குளிர்ச்சி தன்மை இருந்தது தண்ணி காய், அது வந்துட்டு டெய்லியும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து விந்தணுக்கள் வந்து பெருகும், மலட்டுத்தன்மை வந்து வராத சரியாயிடும். இன்னையோட புடலங்காயோட பெனிஃபிட் வந்து நம்ம சொல்லியாச்சு. இன்றைக்கி எங்களோட சேனலில் வந்துட்டு யாரடி நீ மோகினின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோடு வந்திருக்கு. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். இனிமேல் டெய்லியும் வரும். எல்லோரும் பாருங்கள், எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம இன்னும் நாளைக்கு வந்து வேறு ஒரு காயோட பார்க்கலாம்.